Hello students, this is Max Club. இன்னைக்கு நம்ம first chapterல exercise 1.4 பார்க்க போறோம். அதில் இருக்கிற first sum பாருங்க. Determine whether the graph given below represent function. Give reason for your answers concerning each graph. இப்போ பாருங்க first sum இப்படி கொடுத்துட்டாங்க. அதாவது இந்த graphical representation கொடுத்துட்டாங்க sumல. இதுல இந்த கொடுத்திருக்கிற இந்த கிராஃப்ல கொடுத்திருக்கிற இந்த ஃபங்க்ஷன் இருக்குது இல்லையா, அதை வந்து டிரா பண்ணி கொடுத்துட்டாங்க. இது வந்து ஒரு ஃபங்க்ஷனா இல்லையா அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுக்குரிய எஸ் ஆர் நோனா அதுக்குரிய ரீசனும் கேட்டிருக்காங்க. இது வந்து ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன். இதுக்குரிய சொல்யூஷன் பாருங்க. சொல்யூஷன் இப்போ நான் கொடுத்துருக்கிற கிராஃபை நான் வரைஞ்சிருக்கேன். எக்ஸ்ட்ராவா ஒரு வெர்டிக்கல் லைன் வரைஞ்சிருக்கேன். இந்த கிராஃப் மேலே இந்த கொடுத்துருக்கிற ஃபங்க்ஷன் மேலே அது வந்து ஃபங்க்ஷனா இல்லையான்னு கண்டுபிடிக்கிறதுக்காக ஒரு வெர்டிக்கல் லைன் வரைஞ்சிருக்கேன். இது ஒரு வெர்டிக்கல் லைன் டெஸ்ட்னு சொல்லுவாங்க. இப்போ இப்படி ஒரு வெர்டிக்கல் லைன் டிரா பண்ணுனா இந்த வெர்டிக்கல் லைன் இந்த கர்வ் இருக்குது இல்லையா, இந்த கர்வை ஒரே ஒரு பாயிண்ட்ல மீட் பண்ணுனா அது வந்து ஃபங்க்ஷன். மோர் தேன் ஒன் பாயிண்ட்ல இந்த கர்வை இந்த வெர்டிக்கல் லைன் மீட் பண்ணுனா அதுக்கு பேர் வந்து நாட் அ ஃபங்க்ஷன். ஓகே, நல்லா புரிஞ்சுக்கோங்க. கீழே எழுதியிருக்கேன் பாருங்க. இட் இஸ் நாட் அ ஃபங்க்ஷன். த கிராஃப் மீட்ஸ் த வெர்டிக்கல் லைன். இங்க இருக்கிறது எது கிராஃப்? இந்த ப்ளூ கலர் லைன் இருக்குது இல்லையா, ப்ளூ கலர் இருக்கு இல்லையா, இதுதான் வந்து கொடுத்திருக்கிற ஃபங்க்ஷன், சம்ல கொடுத்திருக்கிற ஃபங்க்ஷன். அது மேல இப்படி ஒரு வெர்டிக்கல் லைன் நான் டிரா பண்ணியிருக்கேன். இந்த வெர்டிக்கல் லைன் இந்த ஃபங்க்ஷனை வந்து ஒரே ஒரு பாயிண்ட்ல கட் பண்ணுதா இல்ல மோர் தேன் ஒன் பாயிண்ட்ல கட் பண்ணுதான்னு பார்க்கணும். இங்க வந்து மோர் தேன் ஒன் பாயிண்ட்ல இந்த வெர்டிக்கல் லைன் கட் பண்ணுது. ஸோ இட் இஸ் நாட் அ ஃபங்க்ஷன். மோர் தேன் ஒன் பாயிண்ட்ல இந்த வெர்டிக்கல் லைன் இந்த கொடுத்திருக்கிற கர்வை கட் பண்ணி இருந்தது அப்படின்னா அது வந்து நாட் அ ஃபங்க்ஷன். அதுக்கு சொல்யூஷன் எழுதியிருக்கேன் பாருங்க. ஏன்னா சம்மு கேட்டிருந்தாங்க, ஃபங்க்ஷனான்னு கேட்டிருக்காங்க, நம்ம இல்லைன்னு எழுதிட்டோம். ஸோ அதுக்குரிய ரீசன் சொல்றோம். இட் இஸ் நாட் எ ஃபங்க்ஷன். த கிராஃப் மீட்ஸ் த வெர்டிக்கல் லைன் அட் மோர் தேன் ஒன் பாயிண்ட். ஓகே, இதுதான் ரீசன். இதுல நம்ம நல்லா தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா பாருங்க, எ கர்வ் drawn in a graph. ஒரு கர்வ் வரைகிறோம், கிராஃப் மேல வரைகிறோம். represents a function. அது வந்து ஒரு ஃபங்க்ஷன் அப்படின்னா if every vertical line intersects the curve in at most one point. at most one point னா மீனிங் தெரியும், not more than, அதாவது ஒரே ஒரு பாயிண்ட்ல தான் கட் பண்ணுன்னு சொல்றாங்க. அப்படி கட் பண்ணாதான் அது வந்து ஃபங்க்ஷன். மோர் தேன் ஒன் பாயிண்ட் அப்படின்னு இருந்தது அப்படின்னா அது வந்து நாட் அ ஃபங்க்ஷன். அதனாலதான் நம்ம இங்க என்ன சொல்றோம்னா இங்க வந்து ரெண்டு பாயிண்ட்ல இந்த வெர்டிக்கல் லைன் கிவன் கிராஃப கட் பண்ணுது. ஸோ இட் இஸ் நாட் அ ஃபங்க்ஷன். ஓகே, அடுத்த சம் பாருங்க. இது வந்து கொடுத்திருக்கிற சம்மு. இது வந்து எக்ஸ் ஆக்சிஸ், இது ஒய் ஆக்சிஸ். இதுல கொடுத்திருக்கிற கிவன் கர்வ் வந்து இந்த கர்வ் இது இருக்கு பாத்தீங்களா, இதுதான் கிவன். நான் வந்து இங்க ஒரு வெர்டிக்கல் லைன் டிரா பண்ணியிருக்கேன். இது வந்து இந்த கொடுத்திருக்கிற கிராஃபை வந்து எத்தனை இடத்துல கட் பண்ணுது? ஒன்லி ஒன் டைம். இந்த பாயிண்ட்ல மட்டும்தான் கட் பண்ணுது, வேற எங்கேயுமே கட் பண்ணல. ஒரே ஒரு வெர்டிக்கல் லைன் தான் வரையணும். அந்த லைன் வந்து கொடுத்திருக்கிற கிராஃபை ஒரே ஒரு பாயிண்ட்ல தான் கட் பண்ணணும். அப்படி கட் பண்ணுனா அது வந்து ஃபங்க்ஷன். இங்க பாருங்க, இந்த வெர்டிக்கல் லைன் இந்த கிராஃபை இந்த ஒரு பாயிண்ட்ல மட்டும்தான் கட் பண்ணுது. ஸோ இட் இஸ் அ ஃபங்க்ஷன். சொல்யூஷன் பாருங்க. Solution: it is a function as the curve meets the vertical line at only one point. So it is a function னு நம்ம சொல்லிடுறோம். அடுத்து third subdivision பாருங்க. இது வந்து x axis,
இது வந்து y ஆக்சிஸ், இது வந்து கொடுத்திருக்கிற கிராஃப். இந்த எஸ் மாதிரி இருக்குது இல்லையா, இதுதான் வந்து கொடுத்திருக்கிற கிராஃப். நான் வந்து இங்கே ஒரு வெர்டிக்கல் லைன் தான் வரைஞ்சிருக்கேன். வெர்டிக்கல் லைன் தான் வரையணும், ஹரிசாண்டல் லைன் வரையக்கூடாது. வெர்டிக்கல் லைன் வரைஞ்சிட்டேன். இப்போ பாருங்க, இது எத்தனை இடத்துல இந்த கிராஃபை கட் பண்ணுது? இங்கே ஒரு இடத்துல கட் பண்ணுது, அடுத்து இங்கே ஒரு இடத்துல கட் பண்ணுது, இங்கே ஒரு இடத்துல கட் பண்ணுது. ஸோ more than one pointல இந்த கிராஃபை கட் பண்ணுது. ஸோ இட் இஸ் நாட் அ ஃபங்க்ஷன். ஏன்னா ஃபங்க்ஷன்னா என்ன இருக்கணும்? ஒரே ஒரு இடத்துல தான் கட் பண்ணணும். ஓகே, இப்போ சொல்யூஷன் பாருங்க. இட் இஸ் நாட் அ ஃபங்க்ஷன் as it meets the vertical line more than one point. ஓகே, இப்போ ஃபோர்த் சப்டிவிஷன் பார்க்கலாம். பாருங்க, இப்போ ஃபோர்த் சப்டிவிஷன்ல இது வந்து எக்ஸ் ஆக்சிஸ், இது ஒய் ஆக்சிஸ், அடுத்தது இது வந்து கொடுத்திருக்கிற கிராஃப். ஓகே, இது வந்து கொடுத்திருக்கிற கிராஃப். இப்போ நான் இங்கே ஒரு வெர்டிக்கல் லைன் வரைஞ்சிருக்கிறேன். இந்த பிங்க் கலர் இருக்கு இல்லையா, இது வந்து நான் வரைஞ்ச வெர்டிக்கல் லைன். இது வந்து நான் மாற்றி வரைஞ்சிட்டேன். இது வந்து ஒய் ஆக்சிஸ், இதுதான் நான் வரைஞ்ச வெர்டிக்கல் லைன். ஓகே, இதுதான் நான் வரைஞ்சிருக்கிற வெர்டிக்கல் லைன், இது ஒய் ஆக்சிஸ். இந்த வெர்டிக்கல் லைன் கிவன் கிராஃபை வந்து இங்கே ஒரே ஒரு இடத்துல தான் கட் பண்ணுது. ஓகே, இது வந்து வெர்டிக்கல் லைன், இது ஒய் ஆக்சிஸ், இது கிவன் கிராஃப். ஓகே, இப்போ இந்த கிவன் கிராஃபை வந்து இந்த வெர்டிக்கல் லைன் இங்கே ஒரே ஒரு இடத்துல தான் கட் பண்ணுது. ஸோ இட் இஸ் அ ஃபங்க்ஷன். அதுக்கு ரீசன் நம்ம எழுதிடலாம். இங்கே பாருங்க, சொல்யூஷன் இட் இஸ் அ ஃபங்க்ஷன் as it meets the vertical line at only one point. அதாவது ஒரே ஒரு இடத்துல மட்டும்தான் கட் பண்ணுது. ஸோ இட் இஸ் அ ஃபங்க்ஷன். ஓகே, இது வந்து ஃபர்ஸ்ட் சம் முடிச்சிட்டோம். இப்போ செகண்ட் சம் பாருங்க. Let f from a to b be a function. f from a to b be a function கொடுத்துட்டாங்க. a to b defined by f of x is equal to x by 2 minus 1. இது வந்து கொடுத்திருக்கிற கண்டிஷன். where a equal to 2, 4, 6, 10, 12, b equal to 0, 1, 2, 4, 5, 9. ஓகே, இதை நம்ம 3 வேஸ்ல ரெப்ரசன்ட் பண்ண சொல்றாங்க. 4 வேஸ்ல சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் வந்து செட் ஆஃப் ஆர்டர்ட் பேர்ஸ், ரெண்டாவது வந்து a table, third one an arrow diagram, fourth one a graph. இப்போ நம்ம கொடுத்திருக்கிற சம்மில் என்ன புரிஞ்சுக்கிறோம்? a function, இது வந்து ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துட்டாங்க. a to bன்னு கொடுத்துட்டாங்க. அப்போ aங்கிறது நமக்கு தெரியும், it is a domain. bங்கிறது தெரியும், it is a codomain. இப்போ f of x is equal to x by 2 minus 1ங்கிறது ஃபங்க்ஷன் கொடுத்துட்டாங்க. ஓகே, இப்போ இந்த 4 வேஸ்லையும் நம்ம வந்து ரெப்ரசன்ட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் வந்து செட் ஆஃப் ஆர்டர்ட் பேர்ஸ். ஓகே, அதுக்கு முதல்ல நம்ம இந்த f of x கொடுத்துருக்கிற கண்டிஷன் இருக்கு இல்லையா, அதை வச்சு நம்ம ரேஞ்ச் வேல்யூஸ், அதாவது எக்ஸுக்கு பதிலாக கொடுத்துருக்கிற ஃபங்க்ஷனில் உள்ள எக்ஸுக்கு பதிலாக இங்கே கொடுத்துருக்கிற ஃபங்க்ஷன் வந்து f of x is equal to x by 2 minus 1. இதில் இருக்கிற எக்ஸுக்கு பதிலாக இந்த ஏல இருக்கிற வேல்யூஸை சப்ஸ்டியூட் பண்ணோம்னா நமக்கு f of x வேல்யூஸ், அதாவது y வேல்யூஸ் கிடைக்கும். ஓகே, அதுதான் நம்ம ரேஞ்சுன்னு சொல்லுவோம் இல்லையா. இப்போ அந்த வேல்யூஸ் எல்லாம் நம்ம என்னன்றது கண்டுபிடிக்கணும். ஏங்கிறது டொமைன், பிங்கிறது கோடொமைன். இதில் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணி கண்டுபிடிச்சு வர்ற வேல்யூஸ் வந்து ரேஞ்ச். ஓகே, இப்போ கிவன் ஃபங்க்ஷன் இஸ் f of x is equal to x by 2 minus 1. இதுதான் கிவன். இப்போ ஏல இருக்கிற ஃபர்ஸ்ட் நம்பர் என்னது? 2. இப்போ xக்கு பதிலாக 2 சப்ஸ்டியூட் பண்ணீங்கன்னா f of 2 equal to இங்கே இருக்கிற xக்கு பதிலாக 2 சப்ஸ்டியூட் பண்ணுறோம். 2 by 2 minus 1. 2 by 2ங்கிறது கேன்சல் ஆகி 1 வரும். ஸோ 1 minus 1 equal to 0. அதே மாதிரி அடுத்து xக்கு பதிலாக 2 சப்ஸ்டியூட் பண்ணுறீங்க, 4 சப்ஸ்டியூட் பண்ணுறீங்க. f of 4 is equal to 4 divided by 2 minus 1. இந்த கொடுத்திருக்கிற ஃபங்க்ஷன் தான். இதில் உள்ள xக்கு பதிலாக 4 சப்ஸ்டியூட் பண்ணுறேன்.
ஸோ 4/2 இது வந்து ஆன்சர் 2 வந்துடும், -1, 2 - 1 = 1. அதே மாதிரி x is equal to 6ன்னு சப்ஸ்டியூட் பண்ணணும். இப்போ f of 6 is equal to 6/2 - 1, that is இங்கே வந்து கேன்சல் ஆயிட்டு 3 வரும், 3 - 1 = 2. ஓகே, இப்போ வந்து அடுத்தது என்ன வேல்யூ? x is equal to 10. இங்கே பாருங்க, f of 10 is equal to 10 divided by 2 minus 1. 10/2 வந்து 5 வந்துரும், that is 5 - 1 = 4. அடுத்தது பாருங்க, f of 12. 12னா சப்ஸ்டியூட் பண்ணிட்டீங்கன்னா 12/2 minus 1, that is equal to 6 minus 1 = 5. இந்த பேர்ஸ் எல்லாமே கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் நம்ம வந்து ரெப்ரசன்ட் பண்ண வேண்டியதுதான் செட் ஆஃப் ஆர்டர்ட் பேர்ஸ். ஆர்டர்ட் பேர்ஸ்னா என்னது? ரெண்டு நம்பரா நம்ம எக்ஸ் கோஆர்டினேட் ஒன்று, ஒய் கோஆர்டினேட் ஒன்று வித்தின் பிராக்கெட்ஸ்ல நம்ம எழுத வேண்டியதுதான். செட் ஆஃப் ஆர்டர்ட் பேர்ஸ் வந்து எக்ஸ் வேல்யூ நம்ம 2வா இருக்கும் போதுல எஃப் ஆஃப் எக்ஸ் வேல்யூ என்ன வந்ததோ அதை இங்க ஒய் கோஆர்டினேட்டா எழுதுவோம். ஸோ இங்க பாருங்க, இங்க x வேல்யூ வந்து 2ன்னு சப்ஸ்டியூட் பண்றோம் ஃபர்ஸ்ட். அடுத்தது பாருங்க, 2ன்னு சப்ஸ்டியூட் பண்ணிட்டீங்கன்னா f of x வேல்யூ வந்து 0 வருது. அப்ப 2, 0ங்கிறது ஃபர்ஸ்ட் பேர். அடுத்து 10/2 வந்து 5ன்னு வந்துரும், that is 5 - 1 = 4. அடுத்தது பாருங்க, f of 12. 12னா சப்ஸ்டியூட் பண்ணிட்டீங்கன்னா 12/2 minus 1, that is equal to 6 minus 1 = 5. இந்த பேர்ஸ் எல்லாமே கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் நம்ம வந்து ரெப்ரசன்ட் பண்ண வேண்டியதுதான் செட் ஆஃப் ஆர்டர்ட் பேர்ஸ். ஆர்டர்ட் பேர்ஸ்னா என்னது? ரெண்டு நம்பரா நம்ம எக்ஸ் கோஆர்டினேட் ஒன்று, ஒய் கோஆர்டினேட் ஒன்று வித்தின் பிராக்கெட்ஸ்ல நம்ம எழுத வேண்டியதுதான். செட் ஆஃப் ஆர்டர்ட் பேர்ஸ் வந்து எக்ஸ் வேல்யூ நம்ம 2வா இருக்கும் போதுல எஃப் ஆஃப் எக்ஸ் வேல்யூ என்ன வந்ததோ அதை இங்க ஒய் கோஆர்டினேட்டா எழுதுவோம். ஸோ இங்க பாருங்க, இங்க எக்ஸ் வேல்யூ வந்து 2ன்னு சப்ஸ்டியூட் பண்றோம் ஃபர்ஸ்ட். அடுத்தது பாருங்க, 2ன்னு சப்ஸ்டியூட் பண்ணிட்டீங்கன்னா f of x வேல்யூ வந்து 0 வருது. அப்ப 2, 0ங்கிறது ஃபர்ஸ்ட் பேர். அடுத்தது 4ன்னு சப்ஸ்டியூட் பண்ணும் போதுல ஆன்சர் என்ன வருது? = 1. ஸோ 4, 1ங்கிறது செகண்ட் பேர். அதே மாதிரி 6, 2ங்கிறது தேர்ட் பேர். ஓகே, அடுத்தது 10, 4ங்கிறது ஃபோர்த் பேர். 12, 5ங்கிறது ஃபிஃப்த் பேர். அதைத்தான் இங்க நம்ம எழுதியிருக்கோம். இதுதான் செட் ஆஃப் ஆர்டர்ட் பேர்ஸ்ல ஆன்சர் ரெப்ரசன்ட் பண்ணியிருக்கிறோம். ஓகே, அடுத்தது டேபிள். டேபிள்னா ஒன்றும் இல்லை, எக்ஸ் வேல்யூஸ் எல்லாம் மேலே எழுதணும், அதோடைய எஃப் ஆஃப் எக்ஸ் வேல்யூஸ் எல்லாம் கீழே எழுதணும். எக்ஸ் வேல்யூ 2வா இருக்கும் போதுல எஃப் ஆஃப் எக்ஸ் வேல்யூ நம்ம இங்க கண்டுபிடிச்சது தான் 0. அதே மாதிரி 4ஆ இருக்கும் போதுல 1 வருது, 6ஆ இருக்கும் போதுல 2 வந்தது, 10 சப்ஸ்டியூட் பண்ணீங்கன்னா 4 வந்தது, 12 சப்ஸ்டியூட் பண்ணா 5 வந்தது. இதை எப்படி டேப்லர் ஃபார்ம்ல எழுதிடுறோம். ஓகே, தென் நெக்ஸ்ட் ஒன் ஆரோ டயக்ராம். ஆரோ டயக்ராம்ல ரொம்ப கவனமா இருங்க. இங்க வந்து நம்ம ஃபர்ஸ்ட் வந்து ஏங்கிற செட்டு சம்ல கொடுத்துட்டாங்க. இது என்னது? டொமைன். அதோடைய எலிமெண்ட்ஸ் எல்லாமே நம்ம எழுதிடுறோம். எஃப்ங்கிறது ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துட்டாங்க. ஸோ அதையும் இங்கே நோட் பண்ணிடுறோம். அடுத்தது பிங்கிற கோடொமைன் கொடுத்துட்டாங்க. ஸோ 0, 1, 2, 4, 5, 9 இந்த 9ம் சேர்த்து தான் வரும். சம்மில் கொடுத்துருக்கிற எல்லா பாயிண்ட்ஸையும் நம்ம எழுதிடணும். திஸ் இஸ் கோடொமைன். இப்போ நம்ம ரிலேட்டடாக இருக்கிற பாயிண்ட்ஸை மட்டும் ரிலேட் பண்ணி காமிக்கணும். ஓகே, 2 சப்ஸ்டியூட் பண்ணீங்கன்னா அந்த எஃப் ஆஃப் எக்ஸ் வேல்யூ என்ன வந்தது? 0 வந்தது இல்லையா? அதே தான் இங்கே 2 ரிலேட்டட் டு 0. அடுத்து 4 ரிலேட்டட் டு 1. 6 சப்ஸ்டியூட் பண்ணும் போதுல எஃப் ஆஃப் எக்ஸ் வேல்யூ 2 வந்தது. ஸோ 6 ரிலேட்டட் டு சப்ஸ்டியூட் பண்ணீங்கன்னா எஃப் ஆஃப் 12 வேல்யூ வந்து 5 வந்தது. 12 ரிலேட்டட் டு 5. இங்கே வந்து இந்த 9 பேலன்ஸ் இருக்கும், அதை அப்படியே விட்டுறணும். இது வந்து ஆரோ டயக்ராம். ஓகே, அடுத்தது பாருங்க கிராஃப். இங்க கிராஃபிக்கல் ரெப்ரசன்ட், கிராஃப்ல எப்படி நம்ம ரெப்ரசன்ட் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன் பாருங்க. கிராஃப் 4th சப்டிவிஷன் கிராஃப். இதுல
ஓகே, இங்கே வந்து எக்ஸ் ஆக்சிஸ் போட்டேன், எக்ஸ் அண்ட் எக்ஸ் டேஷ். அதே மாதிரி மேலே வந்து ஒய், இங்கே வந்து ஒய் டேஷ். இங்கே வந்து பாயிண்ட்ஸ் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க. எக்ஸ் வேல்யூஸ் வந்து 0லேருந்து 12 வரைக்கும் இருக்குது. ஸோ அதனால இந்த சைடு லென்த்தியாக போட்டுக்கிட்டேன். இந்த சைடு வந்து நமக்கு பாயிண்ட்ஸ் இல்லை, அதனால இப்படி போட்டுட்டேன். மேலே ஒய் வேல்யூஸ் வந்து இங்கே வந்து 5 வரைக்கும் தான் இருக்குது, அதனால இதுவும் போட்டுட்டேன். ஓகே, இப்போ எல்லா வேல்யூ எக்ஸ் டேஷ் வந்து போட மறந்துடாதீங்க. இதுக்கெல்லாம் மார்க்ஸ் இருக்கு. எக்ஸ் இது எக்ஸ் டேஷ். அதே மாதிரி இது வந்து ஒய், மேலே ஒய். ஓகே, இது வந்து ஒய் டேஷ். இப்போ வந்து இந்த பாயிண்ட்ஸை வந்து இங்கே நம்ம நோட் பண்ணிட்டு அது பக்கத்துலேயே அது என்ன பாயிண்ட்னு எழுதிடணும். ஓகே, சாரி, வேற கிராஃப் காமிச்சிட்டேன். இங்கே பாருங்க, இது வந்து எக்ஸ், எக்ஸ் டேஷ், இங்கே வந்து ஒய், ஒய் டேஷ். ஓகே, இந்த வேல்யூஸ் எல்லாத்தையும் எழுதிட்டு இந்த 0ங்கிற பாயிண்ட் எழுத மறந்துடாதீங்க. இப்போ கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷன் எப்படி பண்ணணும் அப்படின்னா, இங்கே வந்திருக்கிற பாயிண்ட்ஸ் வந்து 2,0 ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ஆர்டர்ட் பர்ஸ்ல என்ன எழுதியிருக்கோமோ அதே தான் நம்ம இங்கே எழுதுறோம். 2,0, அதாவது எக்ஸ் கோஆர்டினேட் 2, ஒய் வேல்யூ 0. இங்கே பாருங்க 2,0, இப்படி ஒரு ரவுண்ட் பண்ணிட்டு பக்கத்தில் அந்த பாயிண்ட் என்னங்கிறத எழுதிருங்க. அடுத்தது 4,1. ஓகே, 4x வேல்யூ, y வேல்யூ 1. ஓகே, இந்த பாயிண்ட். அடுத்தது 6,2. இங்க பாருங்க, இதுல x வேல்யூ 6, y வேல்யூ 2. அடுத்து 10,4. x வேல்யூ 10, y வேல்யூ 4. அடுத்தது 12,5. ஓகே, இந்த பாயிண்ட்ஸ் எல்லாத்தையும் நோட் பண்ணிட்டு இப்படி ஒரு ஜாயின் பண்ணி ஒரு லைன் போட்டு இதுலயும் ஆரோ மார்க் போட்டுறணும். ஏன்னா இது போடாம இருந்துடக்கூடாது, போட்டணும் கண்டிப்பா. இங்கேயும் ஒரு ஆரோ மார்க், இங்கேயும் ஒரு ஆரோ மார்க். ஸோ கொடுத்துருக்கிற ஃபங்க்ஷனுக்கு நம்ம 4 டைப்ஸ்ல நம்ம ஆன்சரை ரெப்ரசன்ட் பண்ணியிருக்கோம். இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் செகண்ட் சம் இது. ஓகே, இதோட இந்த வீடியோ முடியுது. என்னுடைய மேத்ஸ் கிளப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் கூட ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.